வணக்கம். நெற்றிக்கண்ணுக்காக சுப்பிரமணியன். கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ அதை பற்றி சில கருத்துக்களை பேசலான்னு பிரியப்படுறேன். பாசிட்டிவாக தான், நெகட்டிவாக இல்லை சார். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தலைவரும் நல்லவங்க சார். ஆனால் தி ஹங்கர் ஆஃப் பவர், அதிகார பசி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மனிதனை எப்படி சிந்திக்க வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறதுனா திரு விஜய், தாவேகா தலைவர், அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க, மக்கள் மத்தியில் அட்ரஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க டீட்டெயிலாக எங்கே கூட்டம் நடத்துறது, என்ன போக்குவரத்து, இதெல்லாம் அவங்க தெளிவாக ஆராய்ந்திருக்கணும். அது செய்தார்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ரைட், நடந்தாச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்தாச்சு. இம்மிடியட்டாக ஆளாளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் பழிய போடுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக மீதும், கரூரில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே ஹீரோவாக இருக்கிறதுனால அவர் மீதும் டார்கெட் பண்ணி சில குற்றத்தை சுமத்துறாங்க. நான் அவங்களுக்கு ஆதரவாலாம் நான் பேசலை, யதார்த்த உண்மையை சொல்லலான்னு பிரியப்படுறேன். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவங்க தான் செஞ்சுருப்பாங்க, இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? சரி, நாம் சில கருத்துக்கள் சொல்கிறோமே, அது இன்வெஸ்டிகேஷன் டைவர்ட் பண்ணிடாதா? இப்போது முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சம்பவம் நடந்த உடனே மடமடான்னு ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்காரு. இம்மிடியட்டாக அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, நிவாரணம் அறிவிச்சிருக்காரு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காரு, பலதும் செய்திருக்காரு. இது செஞ்சால் இதோடு நிற்காது. அதுக்கு பிறகு சுமோட்டோவாக கோர்ட்டு இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கலாம், அல்லது மத்திய அரசு ஏதாவது அவங்களுடைய ஏஜென்சியை வச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம், அல்லது மனித உரிமை ஆணையம் இதில் தலையிட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், பலதும் செய்யலாம். இந்த ஒரு நபர் ஆணையம் சொன்னால் அதுதான் முடிவுங்கிறது அல்ல. பட் உடனடியாக செய்ய வேண்டியது அதுதான், அதை செய்திருக்கா. அப்படி இப்போது அதற்கு முன்னாடியே சிலரை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது அந்த கேஸை திசை திருப்பாதா? உண்மையான விஷயம் வர வேண்டியது வெளியே வராமல் போயிடும். யார் உண்மையான குற்றவாளிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் வேறு சிலர் மேலே டார்கெட் ஆகிரும். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். மலையாளத்தில் ஒரு படம் தி ட்ரூத்துன்னு ஒரு படம். அதில் மம்முட்டி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டைரக்டராக வருவார், எஸ்ஐடி அவருடைய டைரக்டராக வருவார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு கேண்டிடேட் நிற்பார். அவர் ஒரு பாம் பிளாஸ்ட்டில் இறந்துருவாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்டில் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கிடக்கும். அந்த கேமராவில் ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த பெண்ணு தான் கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த பெண்ணை தேடி அலைவாங்க. அப்போது இதை பற்றிய டிஸ்கஷன் இருக்கும்போது அந்த சில கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், அதாவது இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிம்பா. அப்படி அப்போது மம்முட்டி இம்மிடியட்டாக கேட்பார், அது டெரரிஸ்ட் அட்டாக் தான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. திருன்னு முழிப்பாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு குண்டு வெடிச்சுன்னா நாம் என்ன சொல்லிடுவோம், தீவிரவாதிகள் செயல் அப்படின்ட்டுருவோம். வேறு யாராவது செஞ்சிடக்கூடாதா? அப்போது அதை தான் அங்கே கேட்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில காட்சிகளுக்கு பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு அந்த மம்முட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், த கில்லர் இஸ் நாட் எ விமன், இட்ஸ் எ மேன் அப்படிம்பார். அதாவது அந்த கொலை செய்யப்பட்டது ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண். அதாவது அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணதுக்காக ஒரு ஆணை பெண் வேடமிட்டு அந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பெண்ணை தேடிட்டு இருந்தால் தேடிட்டே இருக்க வேண்டியதான், உலகம் போகிற கிடைக்கவே மாட்டா. புரிஞ்சுங்களா? ஆனால் ப்ரில்லியண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அது ஆணுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சில காட்சிகள் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த இடம் அந்த முதலமைச்சரை கொல்லத்துக்காக அல்ல, அவருக்கு செக்யூரிட்டியாக வரக்கூடிய ஒரு ஆஃபீஸரை கொலை செய்வதற்காக. ஏன்னு கேட்டால் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு சில குண்டுவெடிப்பு சமாச்சாரத்தில் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். அதில் யார் நம்பர் 1 குற்றவாளின்னா இந்த காவல்துறையிலே சீஃப் ஆஃபீஸர். புரிஞ்சுங்களா? இது நம்பர் 1 கிட்டத்தட்ட இந்த டிஜிபி ஐஜின்னு சொல்லுவோமே, அவர் இதுக்கு பின்னாடி இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த போலீஸ் ஆஃபீஸரை தீர்த்தரணுங்கிறதுக்காக ஆளை ஏற்பாடு பண்ணி இவர் எங்கே செக்யூரிட்டியாக போகிறாரோ அந்த இடத்துல பாம்பிச்சு கொண்டு போடுங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, சிஎம்முக்காக தான் வெடி வச்சாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த போலீஸ் ஆஃபீஸரை தீர்த்துக்கிட்டதுக்காக தான். கடைசியில் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குற்றவாளி ஆளுங்கிறது அந்த நம்பர் 1 போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது அந்த படத்தில் வரும். நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த கரூர் நடந்த சம்பவத்தில் இவங்க தான் செஞ்சுருப்பாங்க, அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோமே. திமுகவை கண்டா பிடிக்காதவங்களும் முதலமைச்சரை கண்டா பிடிக்காதவங்களும் பலரும் இருக்கலாம், பல கட்சிகளும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் தான் நமக்கு தெரியும். என்ன, ஏன் ஒரு சமூக விரோதிகளே இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர்
நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி எங்கேயுமே நடக்கல. ஏன் பர்டிகுலராக கரூரில் நடக்கிறது? அப்போ கரூரில் திரு பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது டார்கெட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற வேறு யாருக்காவது ஒரு சிந்தனை இருக்கலாம் இல்லவா? அப்போ அந்த படி அவர் மேலே வந்து திமுக மேலே வந்து அதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கலாம் இல்லவா? அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும்? இல்லை சார், இது எதுவுமே யாருமே எந்த பிளானும் கிடையாது சார். எல்லா கட்சியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்சி தலைவர் எல்லாரும் நல்லவங்க தான், யாரும் திட்டுப்போட்டு எதுவும் செய்யலை. சமூக விரோதிகள் அந்த கூட்டத்தில் பூந்து செயின் ஸ்நாச்சிங், பணம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே பூந்து ஏதாச்சும் சில செஞ்சுருப்பாங்க. ஒரு கெலாட்டா உண்டாக்கலாம் சின்னதாக, அதில் பறிச்சிட்டு போயிடலான்னு. ஆனால் அது இவ்வளோ விபரீதமாக முடியுங்கிறது அவங்களுக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் எப்போ சார் தெரியும்? எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் பார்ட் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். நாம் ஏதோ இந்த போலீஸு, சிபிஐ எல்லாம் செய்கிறத வச்சு, கட்சிக்காரங்க அவங்கள யூஸ் பண்ணுறத வச்சு நாம் தவறாக நினச்சிட்றோம். காவல்துறையும் சிபிஐ எல்லாம் தே ஆர் ஆல் வெரி ஷார்ப். நம்முடைய காவல்துறை ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், ரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அல்லது சிபிசிஐடி ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்கள வந்து சுதந்திரமாக கொடுத்து செயல்பட விட்டால் அவங்க இந்த ட்ரூத்தை வெளியே கொண்டு வருவாங்க. அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. பட் என்ன, அவங்களையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால சில நேரங்களில் கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக போயிடுது. ஸோ நாம் சில விஷயங்கள் வெயிட் பண்ணணும். என்ன, உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், அதில் உண்மையான குற்றவாளி யார் என்பது கண்டுபிடிக்கணும். அது யதார்த்தமாக நடந்ததா, இல்லை பின்னாடி ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி ஏதாவது இருக்கா, யாராவது செய்தார்களா என்பது வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு வச்சு பேசினா இன்வெஸ்டிகேஷனே வந்து அவங்க எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போகாமல் பல திசையிலும் திரும்பிடுவாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட். தயவுசெய்து நாட்டில் வந்து அமைதியாக இருக்கணும், தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கணும். அதுக்கு மக்களும் சரி எல்லாரும் சரி ஒத்துழைப்பு கொடுத்தணும். இதில் வந்து நம்ம விஜய் மீதும் தவறு எடுத்துக்க வேண்டாம், ஆளுங்கட்சி மீதும் தவறு எடுத்துக்க வேண்டாம், எதிர்கட்சிகள் மீதும் தவறு எடுத்துக்க வேண்டாம், யார் மீதும் தவறு எடுத்துக்க வேண்டாம். லெட் அஸ் வெயிட். விடியும் வரை காத்திருப்போம். லெட் த சன்ரைஸ், உதயம் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு தெரியும் உண்மை என்னன்னு. அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும். ஸோ மக்கள் தயவுசெய்து பொறுமை காக்கவும், இதை வேறு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு கொண்டு போயிட வேண்டாம் என்பது இந்த சமூகத்தின் உள்ள அக்கறையின்பால் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கு மேலே கடைசியில் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு நபர் ஆணையத்தோடு இந்த விஷயம் முடியாது. தேவைப்பட்டதுன்னா இதுக்கு மேலே நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்க இன்வால்வ் பண்ணி இதை டீட்டெயிலாக கூட விசாரிக்கலாம். அது வரைக்கும் நாம் டைம் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச நாம் சொல்லியிருக்கோம், யாரையும் நம்ம தவறாக சொல்லலை. ஸோ மக்கள் பொறுமை காக்க வேண்டும். இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.